வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோழி கூடு எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம் குறைந்த செலவில். அதுக்கு தேவையானது வந்து பச்சை வலை. இந்த இருக்கு பாருங்கள், பச்சை வலை. இது 4 அடி வலை. 4 அடி வலையில் அதை வந்து 2ஆக கட் பண்ணி 2 அடியாக கட் பண்ணியிருக்கேன். டயரு, பழைய டயரு பாருங்கள். பழைய பைக் டயர் தான். அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுமாரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் 4 அடி வலையை வந்து ரவுண்டாக கட் பண்ணி இதுமாரி என்கிட்ட இந்த கட்டு கம்பி தான் பாருங்க. கட்டு கம்பி வச்சு கட்டி ரவுண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன் டயரை ஃபஸ்ட்டு கீழே வச்சு ஒரு 4-5 இடத்துல கட்டி விட்டு அதேமாதிரி மேலே தூக்கி வச்சு திருப்பி அதேமாதிரி கட்டிட்டோம்னா நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு கோழி குண்டு தயாராகிடும். அப்புறம் கோழி போகிறதுக்கு பாதை வேணும்ல, இதுமாரியா ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு இது ஸ்டே கம்பி இருக்கும். அந்த கம்பியை வச்சு இதுமாரியா கோழிக்கு தேவையான வாசலை வந்து செஞ்சுக்கிற வேண்டியதான். பாருங்கள், நான் இருந்தது கடைசியாக மிச்சம் எரிஞ்சு அதை வச்சு இந்த இதுக்கு லாக் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு அதே மாதிரி லாக் செஞ்சுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால இந்த கட்டு கம்பியை போட்டு கட்டி வச்சுருக்கேன். இது சிம்பிளாக குறைந்த செலவில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது விலை ஒரு 100 ரூபா தான் வரும். டயர் வீட்டில் கிடக்க பைக் டயர் இருந்தாலே போதும். வச்சு கட்டிக்கலாம். கரெக்டான அளவில் நல்லா இந்த டயருக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இழுத்து கட்டிக்கோங்க. அப்போ தூக்கி உட்கார வைக்க கரெக்டாக இருக்கும். சிம்பிளாக கூண்டு செஞ்சிடலாம். இதில் ஒரு அடைக்கோழி இல்லாட்டி தனியாக கோழி குஞ்சுகளை போட்டு வளர்த்துக்கலாம். குஞ்சுகளுக்கு நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். கோழி கூண்டு கீழே இருக்க கோழி பீகளை கூட்டி இதை அள்ளுறதுக்கு நீங்களே இதுமாரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய செலவில் 1000-2000 செலவு பண்ணி நம்ம கோழி குண்டு செய்கிறதுக்கு இதுமாரி சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடலாம். இதுமாரி கோழி குண்டு செஞ்சு நீங்களும் பாருங்கள். நம்ம சேனலில் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.